கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரும்போது அங்கே பிரசாதமாக பக்தர்களுக்கு ஒரு கயிறு கொடுக்கப்படுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் அந்த கயிறை எப்படி கட்ட வேண்டும், எத்தனை நாள் வைத்திருக்க வேண்டும் என்ற முறைகள் பலருக்கும் தெரியாமல் போகிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு நமது ஆறுபடை வேலன் சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் முருக பக்தர் என்றால் ஓம் சரவணபவா என்று கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கோவிலில் இருந்து கிடைக்கும் இந்த கயிறை சரியான விதத்தில் கட்டினால் மட்டுமே அதற்கான ஆன்மீக பலனை முழுமையாக பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. எந்த தெய்வ ஆலயத்தில் இருந்து தரப்படும் கயிறாக இருந்தாலும் அதில் 5 முடிச்சுகள் போட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த 5 முடிச்சுகள் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும் பொறாமை, ஆசை, கோபம், ஆணவம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்பதற்கான ஒரு ஆன்மீக அடையாளமாக நம்பப்படுகிறது. இந்த கயிறை கட்டும்போது ஆண்கள் வலதுகையிலும் பெண்கள் இடதுகையிலும் கட்ட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த கயிறை அதிகபட்சமாக 48 நாட்கள் வரை மட்டுமே கையில் கட்ட வேண்டும். அதற்கு மேல் அதற்கு சக்தி இருக்காது. 48 நாட்கள் முடிந்த பிறகு அருகில் ஆறு இருந்தால் அந்த கயிறை நீரில் விட்டுவிடலாம். இல்லையென்றால் யாரும் நடமாடாத, கால்படாத சுத்தமான இடத்தில் போட்டுவிடலாம். கோவிலில் வழங்கப்படும் இந்த கயிறை முறையாக கட்டுவதன் மூலம் மனதில் இருக்கும் பயம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும். நீங்கள் இதுவரை கோவிலில் இருந்து பெற்ற கயிறை கட்டியிருக்கிறீர்களா என்று கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.